வணக்கம். அஸ்வின் குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் திருமணம் நடக்காது? ஜாதகப்படி அதை எப்படி கணிக்கிறது? முக்கியமா 90ஸ் கிட்ஸ் இந்த கேள்விகள அதிகமா கேட்கக்கூடிய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ளேயே போயிடலாம். நீங்க யாருக்கு இந்த விஷயத்த கணிக்க போறீங்களோ, அவங்களோட ஜாதகத்த கொஞ்சம் கையில எடுத்து வச்சுக்கங்க. கையில எடுத்து வச்சுக்கிட்டா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். எடுத்து வச்சுட்டீங்களா? ஓகே. இப்ப சூரியன்ல இருந்து சுக்கிரன் எவ்வளோ டிகிரி டிஃபரன்ஸஸ்ல இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை சூரியன்லேருந்து சுக்கிரனோட டிகிரி டிஃபரன்சஸ் 44 டிகிரியிலேருந்து 46 டிகிரி, அதாவது மோர் தென் 44 டிகிரி அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுல சிக்கல்கள் உண்டு அப்படின்னு நிறைய ஏஷியன் அஸ்ட்ராலஜர்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆனால் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படி இந்த இந்த அமைப்புள்ள உங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஆனால் திருமணம் நடந்தாலும் திருமணம் நடக்காத சூழ்நிலை, திருமணம் நடக்காத அனுபவங்களே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணாரு. என்னால மறக்கவே முடியாத ஒரு நபர் அவரு. அவர் லிட்டரலி ஃபோன் பண்ணி அழுதாரு. அழுதாருன்னா தேம்பி தேம்பி அழுகுறாரு. என்ன சொல்றாருன்னா, என் மனைவி வாஞ்சியா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. அன்பா ஒரு வார்த்தை கூட பேசல. எனக்கு குடிக்க தண்ணி கூட குடுத்ததில்ல. நான் ஜுரம் வாடினப்போ கூட எனக்கு அருகில இருந்து பார்த்துக்கிட்டது இல்ல. எனக்கு லைஃப் ஃபுல்லா இப்படியே போயிருமா சார்? அப்படிங்கிற மாரி ரொம்ப தேம்பி தேம்பி அழுதாரு. அவர் ஜாதக அமைப்புல இந்த விஷயம் இருந்துச்சு. அவருடைய சூரியன் 45 டிகிரி சுக்கிரன்லேருந்து விலகி இருந்துச்சு. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த நபர்களுக்கு திருமணத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் கிடைக்காம போயிடும். ஒரு சிலருக்கு என்ன ஆயிரும்னா, திருமணம் ஆன பிறகு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிரிய வேண்டிய வேலை நிமித்தமா பிரிய வேண்டிய சூழல்கள் ஏற்படும். இல்ல சண்டை போட்டு பிரிய வேண்டிய சூழல்கள் ஏற்படும். என்ன ஆனாலும் திருமணம் சார்ந்து கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், அதோடைய பழங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவாயிரும். திருமணம் நடந்தா இப்படி ஆயிரும். சம்டைம்ஸ் சில நிறைய பேருக்கு திருமணம் நடக்காமயே போயிரும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட இந்த சார்ட்ட நான் டிரைவ் பண்ணுறேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்க. இந்த டிகிரி சிஸ்டம் நீங்கள் புரிஞ்சுக்க முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, மொத்தம் 12 கட்டங்கள் ஜாதகத்தில். அந்த 12 கட்டங்களும் ஒவ்வொரு கட்டங்களும் 30 டிகிரியை குறிக்கும். ஸோ மொத்தம் 12 கட்டம் 12 இன்ட்டு 30 அப்படின்னு போட்டிங்கன்னா 316 வரும். மொத்த 12 கட்டங்களும் 306 டிகிரி சொல்லுது. ஒவ்வொரு கட்டமும் 30 டிகிரி. இது பேசிக், ஓகேங்களா? இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள். இவர் மீன லக்ன ஜாதகர். இவருக்கு ரெண்டாம் வீட்டில் சுக்கிரன் இருக்குது, 4 டிகிரியில் இருக்குது. 12ஆம் வீட்டில் சூரியன் 19 டிகிரியில் இருக்குது. இப்போ இந்த 19 டிகிரிக்கும் 4 டிகிரிக்குமான டிஃப்ரென்சஸ் தான் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது, ஓகேங்களா? கும்பத்தில் மொத்தம் கும்பம் மொத்தம் 30 டிகிரி. எல்லா மேஷம் ரிஷபம்னு எல்லாமே 30 டிகிரி. கும்பமும் 30 டிகிரி. சூரியன் அதில் 19 டிகிரி ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ மிச்ச டிகிரி எவ்வளோன்னு பாருங்கள், 11 டிகிரி. அதை நோட் பண்ணிக்கங்க, 11. மீன லக்னம் நடுவில் ஒரு ராசி இருக்குது, மீன ராசி. அது 30 டிகிரி. அதையும் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, 30 டிகிரி. இப்போ என்னன்னா 30 டிகிரி இருக்குது, 11 டிகிரி இருக்குது. சுக்கிரன் 4 டிகிரியில் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க, 4 டிகிரி. இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுங்களேன். 11 + 30 + 4 மொத்தம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 45 வரும். இந்த 45 டிகிரி அப்போனா இடைவெளின்னு அர்த்தம். ஸோ நான் சொன்னபடி 44 டிகிரிக்கு மேலே இருந்தாலே அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும், திருமண வாழ்க்கை கைகூடுறதுக்கே பாசிபிலிட்டி இல்லை. அவங்க லைஃப் லாங் தனிமையாக வாழ வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். இந்த ஜாதகருக்கு அது இருக்குது. இவங்க ஒரு பெண் ஜாதகம். ஆக்சுவலி சொல்லப்போனால் இவங்களுக்கு திருமணம் ஆச்சான்னு கேட்டால் திருமணம் ஆச்சு. ஆனால் இவங்களால துணையோட தொடர்ந்து வாழ முடியல. லிட்ரலி இவங்க திருமணம் ஆனாலும் தனிமையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த ஜாதகம் பாருங்கள். இந்த ஜாதகத்தில் மிதுனத்தில் சுக்கிரன் இருக்குது, 23 டிகிரியில் இருக்குது. சிம்மத்தில் சூரியன் 9 டிகிரியில் இருக்குது. இப்போ இந்த டிஃப்ரென்சஸ் பாருங்கள். மிச்ச டிகிரி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இருக்கிற இடத்துலேருந்து 7 டிகிரி. கடகம் 30 டிகிரி. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 37 டிகிரி. சூரியன் 9 டிகிரியில் இருக்குது சிம்மத்தில். ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் 46 டிகிரி. இவங்க 2 பேருக்குமான இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா 46 டிகிரி. ஸோ இந்த நபருக்கும் திருமணம் நடக்கவே இல்லை. இவருக்கு 45 வயசு மேலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இவருக்கு திருமணம் நடக்கவே இல்லை. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இவர் ஆக்சுவலாக பேங்க்கில் வேலை பார்க்குறாரு, சம்பளம் வாங்குறாரு, சரியான லைஃப் வாழ்ந்துட்டுருக்காரு ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா. ஆனால் திருமணம் இவருக்கு கைகூடவே இல்லை. உடனே சில பேர் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க அப்படின்னா, சார் சுக்கிரன்லேருந்து டிகிரி வைஸஸ் எண்ணணுமா, இல்லை சூரியன்லேருந்து டிகிரி வைஸஸ் எண்ணணுமான்ட்டு. நீங்கள் எதுலேருந்து வேணால் எண்ணிக்கங்க. ஆனால் அதோடைய டிஃப்ரென்சஸ் 44 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடாது. சுக்கிரன்லேருந்து வேணால் எண்ணிக்கங்க, சூரியன்லேருந்து எண்ணிக்கங்க. ஆனால் டிகிரி டிஃப்ரென்சஸ் 44 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடாது. 44 டிகிரி குறைவாக இருக்கணும். சில அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க 42 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 42 டிகிரிக்கு மேலே இருந்தால் சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். 44 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் 44 வச்சுக்கங்க, 42, 43 கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நீங்கள் பார்த்தது ஃபர்ஸ்ட் ரூல். நான் பார்த்த பெருவாரியான ஜாதகங்களில் இந்த ரூல் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருந்திருக்கு. அப்படியே திருமணம் நடந்தாலும் திருமணம் சார்ந்த சந்தோஷங்கள் அவங்க வாழ்க்கையில் கிடைக்காம இருந்திருக்கு.
இப்போ நம்ம டேரெக்டாக செகண்ட் ரூல் போயிடலாம். இந்த செகண்ட் ரூல் புரிஞ்சுக்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் நான் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் யூ. என்ன அப்படின்னா, உபபதா லக்னான்னு ஒரு சிஸ்டம் இருக்குங்க. உபபதா லக்னானா என்ன அப்படின்னா, உங்களுடைய 12ஆம் வீட்ல இருந்து 12ஆம் வீட்டு அதிபதி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். அது எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதே அளவு தூரம் அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டிலேருந்து எண்ணணும். கேட்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த உபபதா லக்னா கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் என்ன லக்னம்னு பார்க்கணும். 12ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்க்கணும். 12ஆம் வீட்டு அதிபதி இப்போ யாருன்னு பார்த்துட்டு 12ஆம் வீட்டில் இருந்து அவர் எவ்வளோ தொலைவில் இருக்காருன்னு பாருங்கள். 12ஆம் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டு அதிபதி புதன் கடக லக்னக்காரர். ஸோ 12ஆம் வீட்டு அதிபதி எங்கே இருக்காருன்னா மேஷத்தில் இருக்கார். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 12ஆம் வீட்டிலேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிங்க. 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா புதன் வந்து 11 வீடுகள் தள்ளி இருக்கார். கரெக்டுங்களா? 11 வீடுகள் தொலைவில் இருக்கார். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா புதன் இருக்கிற இடத்துல இருந்து 11 கனெக்ட் பண்ணணும். எவ்வளோ நம்பர் வந்துச்சோ அதுலேருந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ புதன் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் 11 கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது எங்கே வந்து முடியுது? கும்பத்தில் வந்து முடியுது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா கடக லக்னத்துக்கு கும்பம் வந்து 8ஆம் வீடு. ஸோ அந்த வீட்டில் வந்து இவருக்கு உபபதா லக்னா வருது. ஆகையால் 8ஆம் வீட்டில் வருவதால் திருமணத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். திருமணம் நடக்குவதில் சிக்கல் ஏற்படும். சிம்பிளாக கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரூல் என்ன பண்ணுறீங்கன்னா 12ஆம் வீட்டிலேருந்து 12ஆம் வீட்டு அதிபதி எங்கேன்னு இருக்குன்னு பார்க்கணும். அது எவ்வளோ தொலைவில் இருக்கோ அதே அளவு தொலைவு அந்த கிரகம் இருக்கிற இடத்துல இருந்து கவுண்ட் பண்ணணும். அப்படி கவுண்ட் பண்ணி வரக்கூடிய இடம் வந்து 8ஆம் வீட்டில் வரக்கூடாது. சன்னியாசி யோகம்னா என்ன அப்படின்னா, திருமணமாகாத பேச்சுலர் லைஃப். அட் த சேம் டைம் நான் இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ரூல் படியே இந்த ஜாதக அமைப்பெல்லாம் திருமணம் ஆகாமல் இருந்திருக்கா, நீங்கள் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தீங்களா என்ன கேட்டிங்கன்னா, நான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் இவங்களுக்கு திருமணம் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆகிருக்கு. குழந்தை பிறந்திருக்கான்னா சில பேர் குழந்தையும் பிறந்திருக்கு. ஆனால் இவங்க வந்து அந்த பிரிவு போர்ஷனை அனுபவிக்காமல் இல்லை. அந்த பேச்சுலர் லைஃப்பை சன்னியாசிக்கான ஒரு வாழ்க்கை முறையை இவங்க வாழாமல் இல்லை. திருமணம் ஆனாலும் சரி, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, கடுமையான, அதாவது எதிர்பாலினத்துடைய வாசமே தெரியாத ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. திருமணம் ஆன பிறகும் அமைஞ்சிருக்கு சில பேருக்கு, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சில பேருக்கு அமைஞ்சிருக்கு. அதுலேருந்து அவங்க தப்பிக்கலாம் முடியாது. அதுதான் பிருகு வந்து அப்போ சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நான் பல ஜாதகங்களில் பார்த்துருக்கேன். திருமணம் வந்து ஃபஸ்ட்டு திருமணம் ஆகி லிட்ரலி ஒரு 8-10 வருஷங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு மறுபடியும் முதல் திருமணத்தை பண்ண அந்த நபரோடய சேர்ந்து வாழ்ந்த ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். அதே போல் திருமணமாகி 8 மாதம் இந்த ஜாதக அமைப்பு உள்ள நிறைய பெண்களுக்கு நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து திருமணமாகி 8 மாதம் வரைக்கும் அவங்க வாழ்ந்துருக்காங்க. கரெக்டாக 8வது மாதத்துக்கு பிறகு பிரிவு ஏற்பட்டிருக்கு. 8 மாதம் பிறகு பிரிவு ஏற்படும். அந்த பிரிவு பிறகு ஒரு 5-6 வருஷம் கடும் தனிமையில் அவங்க வாழ்ந்துருக்காங்க. லிட்ரலி சில பேர் 12 வருஷம்லாம் வாழ்ந்துருக்காங்க. அதன் பிறகு ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே போயிருக்காங்க. இந்த மாதிரி வேரியஸ் காம்போஸ் நடந்திருக்கு, வேரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு, வேரியஸ் வாழ்க்கைகள் நடந்திருக்கு. இப்போ ரூல் 3க்குள்ளே போயிடலாம். ரூல் 3 வந்து என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் சுக்கிரனும் கேதுவும் ரொம்ப க்ளோஸான டிகிரி வைசஸில் இருக்கோ அந்த நபருக்கும் திருமண வாழ்க்கையின் மூலம் அதிகப்படியான சந்தோஷங்கள் கிடைப்பது கஷ்டம். ஏன் அப்படின்னா சுக்கிரன் தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையை குறிக்கும். கேதுங்கிறது நான் அட்டாச்மெண்ட், சன்னியாசித்தன்மையை குறிக்கும். இந்த 2 கிரகங்களும் டிகிரி வைஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்க பட்சத்தில், ஒரே வீட்டில் இருக்க பட்சத்தில் அந்த நபருக்கு வந்து திருமண வாழ்க்கை மீது ஒரு நான் அட்டாச்மெண்ட், ஸ்பிரிச்சுவலி அவர் வந்து தன் வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவருடைய வாழ்க்கை கர்மா. அவர் திருமண வாழ்க்கைக்குள்ளே ரொம்ப ஏங்கி அது கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் அவருக்கு கிடைச்சிடாது. அதே போல் அவர் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்மா இருக்குது, ஒரு விதிப்பலன் இருக்குது. அந்த விதிப்பலன், அவருடைய விதிப்பலன் என்ன அப்படின்னா, அவர் வந்து சன்னியாசத்தை மேற்கொள்வது தான் அவருடைய விதிப்பலன். திருமண வாழ்க்கையில், லௌகிக வாழ்க்கையில் அவர் எவ்வளோ இறங்குறாரோ அவ்வளோ அவர் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணக்கூடிய ஜாதக அமைப்பு அவரோட ஜாதக அமைப்பாக இருக்கும். இப்போ நம்ம 4th ரூல் பார்க்கலாம். 4th ரூல் என்ன அப்படின்னா, 7ஆம் வீட்டு அதிபதி எங்கே இருக்குன்னு பாருங்கள். வந்து ஒரு கத்திரிக்கோள் இருக்குல்ல, கத்திரிக்கோளை மைண்டில் வச்சுக்கோங்க. கத்திரிக்கோள் வந்து ஒரு பேப்பரை நடுவில் எப்படி வெட்டுமோ அதே போல் 7ஆம் வீட்டு அதிபதிக்கு முன்ன பின்னமும் மெலிஃபிக்கான கிரகங்களான சனியோ, செவ்வாயோ, ராகுவோ, கேதுவோ, ஈவன் சூரியனோ இருந்தாங்க அப்படின்னா, முன்ன பின்ன 7ஆம் வீட்டு அதிபதிக்கு முன்ன பின்ன இருந்தாங்க அப்படின்னா அந்த நபருக்கு திருமணம் ஆவதில் நிறைய சிக்கல்கள் ஏற்படும். அப்படியே திருமணம் ஆனாலும் திருமணத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் அவருக்கு வந்து முழுமையாக கிடைக்காது. ரொம்ப இயங்கக்கூடிய நபர்களாக அவங்க இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த 2 மெலிஃபிக்கான கிரகங்களும் 7ஆம் வீட்டு அதிபதியை வெட்டிடும். கத்திரிக்கோள் மாதிரி பேப்பரை வச்சு வெட்டிடும். அப்படி வெட்டுவதன் மூலம் அந்த கிரகங்கள் தன்னுடைய பாசிட்டிவான விஷயங்களை இழந்துடும். அப்படி இழப்பதினால்
அந்த நபருக்கு திருமணம் கைகூடுவதிலும், திருமணத்தினால் ஏற்படும் சந்தோஷங்கள் கைகூடுவதிலும் நிறைய சிக்கல்கள் ஏற்படும். இந்தந்த காம்போ இருந்தவங்களுக்கு சில பல சிக்கல்கள் நான் கண்கூடா பார்த்தனால டெஃபினட்டா என்னுடைய அக்யூரசி லெவல் வச்சு நான் சொல்றேன். இந்த 4 காம்போ இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுல சில சிக்கல்கள் ஏற்படும். அதேபோல திருமணம் நடந்தாலும் அவங்க ஒரு பிரிவினையோட வாழக்கூடிய நபர்களா அவங்க இருப்பாங்கன்றத வச்சு நான் சொல்லியிருக்கேன். மேலும் இதேபோல நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.